வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR. ஹாப்பி தீபாவளி. சும்மா ஏதாவது சொல்லணும், ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு ஏதாவது சொல்லணும்ல, ஷாக் ஆகிறதுக்கு. இதுதான் டக்குன்னு வந்தது. ஏமாத்துறீங்களா? சரி ரைட் ஓகே. என்ன ஹாப்பி தீபாவளின்றாரு திடீர்னு. ரைட் ஓகே சார். இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. அப்ப நீங்க இப்படி பட் ஆனா அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சொந்த டீம் பண்ணிட்டு ஏமாத்திட்டாரு. நீ நான் ஜெயிப்பேன்னு நினைச்சிய பத்தி நான் தோத்து காட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி. சோ 2 டீம்ல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு 26 கோடிக்கு ஆக்ஷன்ல போன ஒருத்தருடைய கேப்டன்சில இந்த டீம், 27 கோடி ரூபாய்க்கு கேப்டன்சி வந்த இன்னொருத்தர், 2 பேருக்கும் நடுவில் போட்டி. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார் இந்த மேட்ச். என்னதான் ஒரு கிட்டத்தட்ட இவங்க தான் ஜெயிக்க போறாங்கப்பான்னு செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் ஒரு 6 ஓவர்ல தெரிஞ்சு போனாலும் கூட இந்த எலக்ட்ரிஃபைங் ஷாட்ஸ் ஹிட்ஸ்லாம் அடிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இன்னைக்கு உங்களுக்கு இந்த மேட்ச்? எலக்ட்ரிஃபைங் நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட். ஒரு இடத்துல கூட போர் அடிக்கல ரொம்ப. அதனாலதான் அந்த டிஃபரன்ஸ். KKR மும்பை நான் போர்னு சொன்னதுக்கு காரணம் இன்னைக்கு மேட்சை பார்த்து தெரியும். சரி, இன்னைக்கு மேட்ச் ஒன் சைடு இருந்தா கூட அவங்களும் நல்லா அடிச்சாங்க. ஃபிளாம்போயன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ரியல் ஃபயர் ஸ்கீட் 20னா இப்படிதான் ஆடணுன்றது 2 டீமும் காமிச்சாங்க. அவங்க நான் LSG ஆடும் போதும் பதோனியோடைய ஃப்ளோல இந்த ஃபிளேர் இருக்குல்ல, ஸ்ட்ரோக்ஸுக்கு அதை ஆடுற விதம், நிக்கோலஸ் புரான் ஆடுற விதம், சமத் பியூட்டிஃபுல்லா இறங்கி ஆடுற விதம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இவங்க டபுள் த ஸ்பீடு. அதாவது LSGன்ற டீமை அவங்க LSG கிடையாது, LKGன்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க அவங்க போட்ட போலிங்க. அதுவும் ஷர்தூலியும் பிஷ்னாயும் இந்த மாதிரி ஒரு கேவலமா வேற எந்த பேட்டும் ட்ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அடி அடிச்சாங்க. கடைசியில ஒருத்தர் வந்தாரு. கொஞ்சம் தள்ளி நான் ஹெல்மெட் போட்டுன்னு பார்த்தேன் மேட்ச். எங்க பால் இங்க வந்துட போதும் வீட்டு உள்ள அந்த மாதிரி அடிக்கிறாரு. ரப்சன் ரன்லாம் என்ன இன்டென்ட் பாஸ். ஒரு சேசிங்ல பவர் பிளேனா இப்படிதான், இந்த மாதிரி தான் அடிக்கணும். ஓகே, எவ்ரி பால் 2 பால் டிஃபென்ஸா, அடுத்த பால் இறங்கி நேரம் நான் சைக்கிள் கிட்டே வந்துருவேன். என்ன இன்டென்ட் பாஸ். பஞ்சாப் கிங்ஸ் ஃபேசினேட்டட். ஒவ்வொருத்தருடைய சார் 2 பால் ஆடுவேன், அடுத்த பால் 6, அடுத்த பால் 4. என்ன இன்டென்ட் ஒவ்வொருத்தரும். ஐயோ, ஹேட்ஸ் ஆஃப். சார் LSG இன்னைக்கு ஒரு என்ன டார்கெட் கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த மேட்சை அவங்களால அவங்க சைட்ல கொண்டு வந்து முடியும். பிகாஸ் அவங்க பவுலர்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியல ஒரு பக்கம். பட் ஸ்டில் அவங்களுடைய டார்கெட் அட்லீஸ்ட் ஒரு 200 210 இருந்துச்சு அப்படின்னா மேபி அவங்களால கொடுத்து மேபி அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி விக்கெட்ஸ் விட்டு இருந்திருக்கலாம், ஏதாவது நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இவங்க காமிச்ச அக்ரஷன் இருக்குல்ல, பஞ்சாப் காமிச்ச அக்ரஷனுக்கு LSG 300 ரன்ஸ்ல கூட திருப்பி வச்சிருப்பாங்க இன்னைக்கு பிட்ச்ல, இன்னைக்கு கண்டிஷன்ஸ்ல, இந்த பிட்ச்ல சொல்றேன். மொரோவர் அவங்களோட 2 லீட் போலர்ஸ் ஆர் ஆக்சுவலி விக்கெட் டேக்கர்ஸ். அவங்க தான் ரன் ரேட்டை போட்டு அப்படியே ஸ்லம் பண்ணுவாங்க. யாருன்னா ஷர்துல் தாக்கூரும் பிஷ்னாயும். அவங்க 2 பேரும் விக்கெட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, ரன் வேற மானாவரியா கொடுத்துன்னு அப்படியே நெகட்டிவ், அப்படியே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட் போச்சு. 2 பேரால எதுவுமே பண்ண முடியல. என்ன பாஸ், நினைச்சா இறங்கி 6 அடிச்சிருக்காங்க 2 பேரையும். அதுலதான் அவங்களுக்கு போச்சு. அதனால சொல்றேன், நீங்க எந்த டோட்டலா இருந்தாலும் வச்சு வாங்கியிருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ். சார் இந்த இக்கானா ஸ்டேடியம் ஆக்சுவலா இந்த மாதிரி ஹை ஸ்கோரிங்கான கிரவுண்டே கிடையாது இல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவு தடவை பார்த்துக்கிறோம். இது இந்த ஊர் வந்தாலே ஐயோ வந்துட்டாங்களாடா இக்கானா ஸ்டேடியத்துக்குன்ற மாதிரி இருக்கும். 135 160 இந்த மாதிரியே தான் இருக்கும் இவங்களுடைய கிரவுண்டு. நீங்க உங்களுடைய பிச்சை இந்த வருஷம் இந்த ஹை ஸ்கோரிங் கேம்ஸ்க்காக மாத்துனாங்களா, என்ன பண்ணிருக்காங்கன்றது தெரியல. பட் பவுலர்ஸ்க்கான அசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சுல. அதனாலதான் நேற்று உங்ககிட்ட ஸ்பெசிபிக்கா சொன்ன, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க இதே வேணாங்க. இதுல யாருமே தடிக்கு விழாம கிரிக்கெட் ஆனதே கிடையாது. இதுல எல்லாருக்கும் புல் தடிக்கிட்டோம். இதுல வரும்போது நாக்கு வறண்டுடும். ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம மயங்கி போய் நிறைய பேர் வந்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சில ஹிஸ்டரி சொல்லினே இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கவே கூடாது. இன்னைக்கு மேட்ச் இன்னைக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணணும். என்ன நடக்குதுன்றது என்ன வேணா நடக்கும். அதனால இட் வாஸ் ஃபுல் ஆஃப் ரன்ஸ் அண்ட் ஒரு IPL உடைய ஸ்பிரிட் கரெக்டா இருந்தது இந்த மேட்ச்ல. ட்ரூ, வெல் செட் சார். ஒரு IPL ஸ்பிரிட்டுக்கான மேட்சா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. சார் பண்ட் ஆடின ஷாட் பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இப்ப என்னன்னா, நான் திடீர்னு ஆக்சுவலா மேட்ச் வீடியோ ஆரம்பிச்சேன் என்ன நினைச்சேன்னா, திடீர்னு உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்கிறேன், நீங்க என்ன பார்த்து பேசுவீங்க, திடீர்னு காணாம போயிடுறேன். எங்கன்னு பார்த்தா நான் கீழே இப்படி இருக்கிறேன். கேட்டா இல்ல நான் அப்படி வந்தாதான் பேசுவேன், எனக்கு படுத்துன்னு தான் பேச வரும். நான் ஒரு தடவை படுத்துட்டு பேசுறேன், அந்த வீடியோ நல்லா போச்சு சார். நான் டெய்லியுமே உங்கள்கிட்ட படுத்துட்டே பேசுறேன், நீங்க உட்காந்துட்டு பேசணும்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. சார் நான் இப்ப AB de Villiers 360 டிகிரி அடிக்கிறவரு, சூரியகுமார் யாதவ் 360 அடிக்கிறவரு, கிட்டத்தட்ட ராகுல் திரிபாதி கூட அப்படி பார்த்தா 360 அடிக்கிறவதான்னு வச்சுக்கோமே நம்ம, irrespective of success or failure. ஒரு ஷாட் நீங்க ஒரு 10 மேட்ச் ஆடுறீங்க, அதுல 2 மேட்ச் கிளிக் ஆயிருது, 3 மேட்ச் கிளிக் ஆயிருது.
எல்லா மேட்ச் அந்த ஷாட் ஆடிட்டே இருப்பீங்களா? எத்தனை மேட்ச் அந்த ஷாட் உங்களுக்கு கிளிக் ஆகுதுன்ற அந்த ரேஷியோ இருக்குதுல்ல, அந்த பாசிபிலிட்டி நம்பர்ஸ் தானே பேசணும். எல்லா தடவையும் ட்ரை பண்றீங்க. 10 தடவையில 3 தடவை கிளிக் ஆகுது, 7 தடவை அவுட் ஆறீங்க. ஒண்ணு அங்க டீப்ல அவுட் ஆறீங்க, இல்ல ஷார்ட்ல அவுட் ஆறீங்க. வித்தியாசம் அவ்வளவுதான். இங்கேயா அங்கேயான்றது ஆனா அவுட் கன்ஃபார்ம். அது என்ன சார் ஷாட் அது? ஆமா பாலா, அது பாராடாக்ஸ் வந்து ஏதோ உங்க ஸ்ட்ராங் பாயிண்ட், அதுதான் உங்க வீக்னஸ். ஜிஆர் விஸ்வநாத் நான் எப்பயும் சொல்லல, கிரிக்கெட்டிங் காட். ஸ்கொயர் கட் அவர் அழகு, வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்கொயர் கட். அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் கட் அடிக்க பார்க்க முடியும். பட் அது அவுட் ரைட் தான் சமதிச்சுட்டாங்க. ஏன் இந்த பால உள்ள வர பால போய் கட் அடிக்கிறாங்க? அது அவங்களோட ஈகோ. என்ன போட்டாலும் நான் அடிக்கிறேன் அப்படின்னு அது ஆடுற ஒரு ஈகோ. இப்ப இவர் டைப்ல முன்ன வெஸ்ட் இண்டீஸ் ரோஹன் கெனாயின் ஒரு எக்ஸ்ட்ராடனரி பிளேயர். அவர் பவுன்சருக்கு கீழே விழுந்தாரு வச்சுக்கலாம், அது ஷூர் 6. இவர் லெஃப்ட் ஹேண்ட் வெர்ஷனா பாக்குறாரு, லெஃப்ட் ஹேண்ட் வெர்ஷனா அவர் அடிக்க போகும்போது கீழே விழுந்தாருன்னா அது 6. அதனாலதான் அவருக்கு ஃபேனா இருக்கிறது ரோஹன் கவாஸ்கர். கவாஸ்கர் அவர் பையனுக்கு பேரு, அவ்வளவு ஃபேன். சுனில் கவாஸ்கரே அவருடைய பேட்டிங்க்கு ஃபேன் பாத்துங்க. சோ அந்த மாதிரி ரிஷப் பண்ட்டுக்கு அது ஒரு போலரை டிமாரலைஸ் பண்றதுக்கு, நீ லைன்ல போடும்போது லைன் அவுட்டு வெளில போய் நான் உன்னை வேற மாதிரி அடிக்கிறேன் அப்படின்ற ஒரு கெத்து ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? அதை அவங்க விட்டுருவே மாட்டாங்க எல்லாருக்குமே. ஒரு ஸ்பின்னர் போடுறாரு, நீங்க ஸ்கொயர் கட்ல பிஸ்டானா அவர் ஓனட்டே பாயிண்ட் இல்லாம போடுவாரு. எது தெரியுமா? ஒன்னு அந்த ஸ்ட்ரோக் ஆட வைக்கிறதுக்கு. நீ பார்த்துப்ப பாயிண்ட் இல்லையா, அடிச்சிட வேண்டித்தான். அந்த பால் இன்னும் கொஞ்சம் குவிக்கரா போட்டு போல்ட் எடுப்பாங்க. அது மாதிரி. சோ இது ஸ்பின்னர்ஸ் ஈகோ, பேட்டர்ஸ் ஈகோன்னு இருக்கு. அதை விடவே மாட்டாங்க. ஏன்னா அதுலதான் எக்கச்சக்க ரன் வருதுன்றுச்சு. அப்ப நம்ம என்ஜாய் பண்றோம், அவுட் ஆனோன்னு திட்டுறோம். பட் இது ரிஷப் பண்ட் வந்து வெரி குவிக்கா போடுற ஒரு போலர் அப்படி அடிச்சாருன்னா பெர்ஃபெக்ட். ஏன்னா மினிமம் ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லுவேன்ல, லைன் அவுட் வெளில வந்து ஜஸ்ட் பேட் இப்படி தட்டினா போறது. அது எக்ஸ்ட்ரீம் பேஸ்ல போட்டார். மேக்ஸ்வெல் இருந்து அறவரியா பால போடுறவர். எந்த பால் ஸ்லோ எந்த பால் ஃபாஸ்ட்னே தெரியாது. இப்ப சந்தீப் சர்மாலாம் அந்த ஷாட்டுக்கு போனீங்கன்னா விடுவீங்க, ஏன்னா கேரி ஆகுது ரொம்ப தூரம். சோ அதனால தான் அவுட் ஆனார். செமி ஸ்வீப், செமி புல் அவுட் ஆனார். அதனால சார் இன்னைக்கு வந்துட்டு இந்த ஐபிஎல்ல வந்து இந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் அது இதுன்னு என்னென்னமோலாம் சொல்றாங்க. பட் அதுல வந்து கூட மிஸ் ஆகி அந்த அவார்டு எங்க டீமுக்கு வாங்கி தரணுன்ற அவசியத்துக்காக நான் ஒன்றும் அங்கிருந்து கிளம்பி வண்டி பிடிச்சி இங்கே வரல. நான் என்ன பண்ணுவேன் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சில பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அந்த வகையில இன்னைக்கு வந்துட்டு டிக்வேஷ் என்ன பண்ணாருன்றத பாத்தீங்களா? பார்த்தேன் வந்து he's bowling well. There's no doubt about it. He bowls really well. A very confident guy. And பவர் பிளேயர்ல செம்ம தில்லா போடுறாரு. எல்லாமே நான் பாராட்டுறேன். லுக்ஸ் எல்லாமே பியான் பார்க் மாதிரி இருக்கு. பழைய டென்னிஸ் பிளேயர் பார்க் மாதிரி இருக்காரு. கூலா இருக்கு, எல்லாம் ரைட்டு. நான் என்ன சொல்றேன், நீ ஒரு விக்கெட் எடுத்ததுக்கு ஒரு பேட்டரை போய் இப்படி இன்சல்ட் பண்றீங்கல்ல. Do you ever realize there are more balls to go from your analysis? And அதுல வந்து இன்னும் சின்ன பின்னமா வாங்கிட்டீங்க. ஏன்னா என்னைக்காவது இப்ப நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தா இல்ல, வெறித்தனமா இல்ல, கம் ஆன் அப்படின்னு நமக்கு லிப் மூவ்மெண்ட் தெரியுது. ஆனா அவங்க வேற ஒரு ஃபில்ட் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. கம் ஆன் சவுண்ட் மாதிரி நமக்கு கேக்குது. இத பண்றாங்க. அப்புறம் ஒரு விக்கெட் எடுத்தா பேட்ஸ்மேனை பார்த்து கிரிமேஸ் பண்றாங்க. இருக்கிற எல்லா மங்கி பேஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இதெல்லாம் ரைட். எப்பயாவது ஒரு 6 அடிச்சுட்டு பேட்டர் வந்து போலரை பார்த்து கேவலப்படுத்தி பாத்தீங்களா? என்னைக்காது கேஎல் 4 6 அடிக்கிறார் ஓவர்ல. ஓகே, என்னைக்காவது அசிங்கப்படுத்துறாரு போலரை. திருப்பி அடுத்த பால் ரெடி ஆயிடுறாங்க. என்னைக்குமே பேட்டர்ஸ் வந்து பேடா பிஹேவ் பண்றதே இல்லை. ஒரு 6 அடிக்கும் போதோ ஒரு அவுட் ஆகும் போது, ஒரு அவுட் எடுத்தா விக்கெட் எடுத்தா மட்டும் போலர்ஸ் தான் ரொம்ப பேடா பிஹேவ் பண்றாங்க. எதை ஒண்ணு காட்டுறது, பேர் பெவிலியன் அந்த பக்கம் வந்து போ, இப்படியே போ, எழுதி கொடு இப்படின்றது. அதுக்கப்புறம் 2 6 அடிச்சு அவன் டைப் அடிப்பான், உன் கை டைப் அடிக்குதான்ட்டு. ஸோ இது ஒண்ணு நடக்கும். அதனால நீ இப்படி போ பெவிலியனுக்கு போ நீ சொல்றிய, அப்ப கேல் மாதிரி பிளேயர், டெவிலியர்ஸ் மாதிரி பிளேயர், தோனி மாதிரி பிளேயர் அடிச்சுட்டுல, ஆக்சுவலா செப்பாக் தான் மேட்ச், பட் பெங்களூர் போயிட்டு இருப்பார் பால் அப்படின்லாம் காட்டலாம்ல. சோ இது வந்து இந்த பேட் பிஹேவியர் ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். 4 ஓவர் போட போற, 24 பால் தான் நீ போட போற. உன்னை 10 6 அடிக்கலாம், நீ 4 விக்கெட்டும் எடுக்கலாம். நீ வந்து அதுக்காக சாந்தமா தோனி மாதிரி நான் சொல்லவே இல்லை. நீ ரிஜாய்ஸ் பண்ணிக்கோ, இன்னொருத்தரை கேவலப்படுத்தாதுன்ற. நீ ஃபீல்டர்ஸ்குள்ள போயிட்டு எகிரி குதிச்சு திருப்பி குதிச்சு ஓட்ட போட்டு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணி புல்லெல்லாம் ஒரே தண்ணி குச்சிடு, பிரச்சனையே இல்லை. இன்னொருத்தரை கேவலப்படுத்தாது. ஏன்னா அடுத்து 4 பால் 4 6 அடிச்சா என்ன பண்ணும்? ட்ரூ கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துட்டு அந்த மொத்த டீமே வந்துட்டு மற்றவங்க மத்தியில ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அது வந்து ஒரு பெரிய ஹேட்டரை கிரியேட் பண்ணலாம். அடுத்த மேட்ச்ல அந்த டீம் அது நடக்குது சார். யாராவது ஒரு பிளேயர் அந்த மாதிரி பண்ணிட்டா அந்த பிளேயரை கரை வச்சிடறாங்க நம்ம ஆடியன்ஸ். இவரா இந்த மாதிரி பேசுவாரு, இந்த மாதிரி பண்ணுவாருன்னு. ஸோ அது வந்து அந்த டீமையும் பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த பிளேயருடைய ஃபேமிலி பார்த்துட்டு இருப்பாங்க மேட்சை, அந்த பிளேயரோட அது பர்சனலா அஃபெக்ட் ஆகலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல பின்னாடி இருக்குது.
ட்ரூ இப்ப நீங்க இப்ப அப்கமிங் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாருமே வந்து விஷுவல் இது இருக்கு, இம்பாக்ட் இருக்குல்ல, டிவி பாக்குறாங்க. இந்த மாதிரி மேட்ச் நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது இந்த இந்த ஃபிஸ்ட் பம்பிங் இது பண்றது, அதுக்கப்புறம் இந்த கத்துறது திட்டுறது, இதெல்லாம் கேட்சர். சிராஜ் எல்லாம் எடுத்தீங்கன்னா யாரோ நேபாள்ல இருந்து யாரோ கியா மூன் ஷூ அப்படின்னு யாரோ ஒருத்தர் வந்து ஆடினு இருப்பாரு. அவர் அப்பதான் தொட்டில பேர் வச்சு அவர் வந்து பேடு கட்டி விட்டு அனுப்பிச்சிருப்பாங்க, செல்லம் போய் ஆடுமான்ட்டு. அவர் தெரியாதனமா ஒரு பவுன்சரி போட்டு வச்சு ஒரு சிக்ஸ், அவர் கிட்டக்கு போயிட்டு அப்படின்னு துரியோதனன் மாதிரிலாம் முறைச்சு அவருக்கு ட்ரிப்ஸ் ஏற்ற லெவலுக்கு இதெல்லாம் பண்ணுவாரு. இது எதுக்குன்னே தெரியல, நம்ம திருந்தவே இல்லை. ஒரு கிரிக்கெட் ஆடும்போது எவ்வளவு பேரு, புவனேஸ்வர் குமார் பாருங்க, ஷமி பாருங்க, அவங்க எல்லாம் என்ன கிளாஸியா பிஹேவ் பண்றாங்க பாருங்க, போலிங்ல விக்கெட் எடுத்தாலும். அந்த லெவலுக்கு நீங்க போன குதிங்க. நீங்க இன்னொருத்தர் வந்து அசிங்கப்படுத்தாதீங்க, அவங்களுக்கும் ஃபியூச்சர்னு ஒண்ணு இருக்கு இல்ல, உங்களுக்கு எல்லாருமே முன்னுக்கு வரணும் லைஃப்ல. ஏன் கேவலப்படுத்தாதீங்க. சார் பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது டிக்வேஷ் நல்லா போட்டாரு, பட் இந்த மாதிரி பிஹேவியரெல்லாம் வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னு நம்ம பேசணும். பவுலிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த சைடு பார்க்கும்போது பஞ்சாப் கிங்ஸ்ல நல்லா போட்ட பவுலர்ஸ் அண்ட் போடாத பவுலர்ஸ் நம்ம ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு ஹர்ஷ்தீப் சிங்கோட ஒரு ஓவர்ல இவர் அடிச்சாரு பாத்தீங்களா ஒரு அடி, நம்ம இவரு யாரு சார் அது, பதோனி அடிச்சாரு. அதுக்கப்புறம் இவரு சமத் ஒரு ஓவர்ல போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு. சோ அவங்களோட அந்த பவுலிங்கை வந்து என்னதான் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த யார்க்கர் லென்த்தோ இல்ல ஃபுல் லென்த்ல போட்டாலும் சின்ன லைன் ஆஃப் எரர் தான், அது ரொம்ப பெரிய ஒரு நல்ல அழகா அடிக்கிற மாதிரி கூட கிடையாது. அதை கூட அழகா அடிச்சுட்டாங்க அவங்க. சோ சமத்தோட அந்த பேட்டிங் வந்து டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்களுக்கு அந்த 170 வரதுக்கு காரணமே சமத் அடிச்ச அந்த குவிக் ஃபயர் ரன்ஸ் தான். சமத் வந்து சிக்ஸர் ஸ்பெஷலிஸ்ட், obsessed with sixers. He will never waste hit out or get out. அவர் எஸ்ஆர்எச் ஆடும்போது நான் பார்த்திருக்கேன், அவர் எப்பயுமே பர்சஸ் பண்ணுவாங்க, அது கரெக்ட் தான். ஏன்னா சிஎஸ்கே நம்ம என்ன சொன்னோம், இந்த கடைசி 3 ஓவர்ல பவர் ஹிட்டர்ஸ் ஒன்றுல அதுல அப்படியே நமக்கு சும்மா அப்படியே சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போனா 6 ஹிட்டர்ஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பாருங்களேன், பதோனி என்ன இம்ப்ரோவைசேஷன் பாருங்க. அதாவது ஒரு பெஸ்ட் இம்ப்ரோவைசேஷன் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போயிட்டு ஸ்கூப் பண்றதுக்கு போயிட்டு ஒயிட்டிஷா போட்டாங்க பால ஃபுல் டாஸா. அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்கூப் லெக் சைட் ஃபைனல் கட்சி. அப்ப என்ன லெவல் பிளெக்சிபிலிட்டி, என்ன பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பாருங்க. சோ அந்த இம்ப்ரோவைசேஷன் தான் நான் சொல்றேன், ஒண்ணு அந்த மாதிரி ஓடும் இல்ல. ஒரு சிக்ஸ் அடிக்கும் போது அண்டர் த பால் கம்ப்ளீட்டா போய் அந்த டவுட்டே கிடையாது, ஜஸ்ட் ஓவர் த பென்ஸ் இல்ல, ஜஸ்ட் ஓவர் த பின்கோட், அந்த லெவல்ல போய் விழுது பாத்தீங்களா நிக்கோலஸ் புரான் அடிக்கிறது. அந்த மாதிரி ஹிட்டிங், பர்ஃபெக்ட் ஹிட்டிங் ஒன்னு அடிக்கணும். கமிங் திஸ் சைட் பிரப் சிம்ரன் பாக்குறீங்க, வதேரா பாக்குறீங்க. பிரப் சிம்ரன்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து நான் உன்ன மெரிப்பேன், தப்பி தவிர எனக்கு எங்கேயாவது ரேஞ்சில போட்டுறாதுன்னு சொல்லிட்டு தப்ப இறங்குறது தான் இருக்கட்டும். இன்னைக்கு பாருங்க ஸ்டெப்பிங் அவுட் ஆஃப் த கிரீஸ்ல எவ்வளவு பேர்னா பியூட்டிஃபுல்லா ஆடுறாங்க பாருங்க. கிரீஸை விட்டு வதேரா இறங்கி வந்தா நேரம், அதுவும் சித்தார்த் மாதிரி போல இறங்கி வந்தா நான் வெளில அடிப்பேன் அப்படின்றது அந்த அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, ரியல் இன்டென்ட் நீங்க அதை பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே வி நீட் பிளேயர்ஸ் ஆஃப் தட் டைப். அதாவது பெரிய நேம்ஸ் எல்லாம் கிடையாது, பட் அவன் இன்டென்ட் என்ன, நீ போட்டா மெரியிறேன். அதுக்குதான் நான் அஷுட் விஷயம் சஷாங்கு சொல்லினே இருக்கேன். அவங்க டைப்ல இவங்க எல்லாம் ஆடுறாங்க பாருங்க, அந்த எப்படி சேஸ் பண்றாங்க ஒரு டார்கெட்னா, நீ தப்பி தோடி யூ கேனாட் கம் பேக் இன்டு தி கேம், நான் ஒரு மெரிப்பேன் அப்படின்ற மாதிரி அடிக்கிற இன்டென்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேயர்ஸ் வேணும் கண்டிப்பா. சார் சஹாலோட பவுலிங் பத்தி சொல்லுங்களேன் இன்னைக்கு. பிகாஸ் இப்போ சஹால் ஹி இஸ் நாட் அட் ஹிஸ் பெஸ்ட்ங்கிற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு என்னமோ இன்னைக்கு மேட்ச்ல. பிகாஸ் இன்னுமே அவரோட அந்த ஒரு பழைய இதுக்கு ஒரு வரலையோன்னு தோணுது. ஒரு ஆர்சிபில இருந்தது, அதுக்கப்புறம் ஆர்ஆர்ல கூட ஆக்சுவலா சூப்பரா போட்டிருந்தாரு. அந்த வந்த ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியோட ஒரு சஹால். நீங்க சொல்லுங்க, சஹால் பவுலிங் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? சஹால் வந்து இப்போ ரெகுலரா ஆடிட்டு இருக்கும்போது நீங்க போடுற பவுலிங் வேற, நீங்க ஆடுற பேட்டிங் வேற பாஸ். திடீர்னு நீங்க அவுட் ஆஃப் தி சீன் போயிட்டீங்க, நீங்க ஸ்டாப் பிளாக்ல மறைஞ்சிட்டீங்கன்னா, நீங்க திரும்பி வரும்போது ஃபர்ஸ்ட் கவலை என்னுடைய ரிதம் எனக்கு கரெக்டா வருமா. ஒரு வருஷத்துக்குள்ள வீடியோ அனலிஸ்ட் எல்லாம் சொல்லி கிள்ளி கொடுத்து நம்மளை பத்தி இன்னும் பயங்கரமா அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்களா, இந்த கவலை. நம்ம எப்படி கவுண்டர் பண்ண போறோம் ஹிட்டர்ஸ்ன்ற ஒரு பிரச்சனை ஒரு சைட்ல இருக்கு. இன்னொரு சைட் புது டீம்ல நம்ம கம்பைன் ஆனுமே, இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு கம்பேட்டபிலிட்டி எப்படி இருக்கும்ன்ற ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு. மேபி இன்னொரு 2-3 மேட்ச்ல விக்கெட் டெரிஃபிக்கா எடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் பிஸ்டா போடுது. அவர் திடீர்னு 18th ஓவர் வந்து போடுவாரு, பவர் பிளேல வந்து போடுவாரு. அவர் பிஸ்டா எல்லாம் கிளாசிக் போலர்ஸ், அதுல டவுட்டே கிடையாது. ஜஸ்ட் கொஸ்டின் ஆஃப் டைம் தான், அட்ஜஸ்டபிலிட்டி. பட் என்ன T20 ஃபார்மேட்ல பிரச்சனைனா யூ கான்ட் டேக் டைம், யூ ஓன்ட் கெட் டைம். டக்கு 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 நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது வந்து எக்ஸ்டெம்போர் அப்படியே பேசுற மாதிரி, எக்ஸ்டெம்போர் அப்படியே நடிக்கிற மாதிரி தான் அது.
இதுல வந்து முதல் பால் அப்படி ஒரு வார்ம் அப்புக்கு ஷோல்டர் எல்லாம் லூசன பண்ணிட்டு போறதெல்லாம் கிடையாது. அந்த பால்லயே சம்மதி கட்டுவாங்க. அடுத்த பால் எல்லாமே கேவலமா போடுவீங்க. அதனால நீங்க இந்த மாதிரி ஃபார்மேட்ல நீங்க கிரியேட் ஆகணும்னா, நான் என் சன்னு கூட அட்வைஸ் பண்றேன். நீங்க நெட்ஸுக்கு போறீங்கல்ல, நெட்ஸுக்கு போயிட்டு நீங்க போடுற ஃபர்ஸ்ட் பால் இருக்க, அந்த ஃபர்ஸ்ட் பாலே இந்த இந்த பிளேயர்ஸ் இங்க எங்க இருக்காங்க, இங்க நெட் இருக்கு சரி. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு அம்பையர் நிக்கிறாரு, நான் இந்த மாதிரி மூட் செட் இந்த மைண்ட் செட்ல தான் நான் போடணும். தப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சா கூடாது. நெட்லயே நீங்க மேட்ச் சிமுலேஷன் அந்த மூட கொண்டு வந்துடுறேன். நீங்க அங்க கேட்ச்ல போட்டீங்கன்னா இங்க நடுங்குவீங்க, நர்வஸ் வந்துடும். அதையே நெட்டையே நீங்க மேட்சா நினைச்சுக்கலாம். அப்பதான் நீங்க பர்ஃபெக்டா பண்ண முடியும். சோ அந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குன்னு. மற்றபடி இஸ் போலிங் ரியலி வெல். பட் இந்த எந்த பிரச்சனையுமே வந்துட்டு இன்னைக்கு தேங்காய் உடைக்கும் பாய்ஸ் கிளப்போட உங்க ஃபேவரட் பவுலர் ஃபெர்கியூசனுக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லாம் போட்டாரு 3 ஓவர்ல வெறும் 26 ரன், அதுவும் ஒரு குரூஷியல் விக்கெட் வேற, நல்லா அடிச்சுட்டு இருந்த ஒரு பேட்ஸ்மேனை நறுக்குன்னு அவுட் ஆக்கி விட்டாரு. எய்டன் மார்க்ரம் நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு சார் அவர் பவுலிங்? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இப்ப நீங்க சொல்றது இங்கிலீஷ்ல ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி யாராவது சொன்னா அப்செட் பெரிய சேலஞ்ச் எடுத்து அடுத்த வாட்டி சிக்ஸ் தான் கொடுப்பாரு. அவர் அந்த டைப் அவர் வந்து அடிக்க அடிக்க சாட்டா போடுறாரு. இன்னைக்கு இவங்களுக்கு வந்து விக்கெட் சீக்கிரம் போயிடுச்சு இல்ல. மார்க்ரம் அவுட் ஆயிட்டாரு, மிச்சல் மார்ஷ் அவுட் ஆயிட்டாரு, எல்லாம் சீக்கிரம் அவுட் ஆயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரோக் போறதுக்கு ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருந்துட்டே இருக்கும். நீங்க ஃபுல் ஃப்ளோல இந்த டிராவிஸ் செட்டு அபிஷேக் சர்மா எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி அடிக்கும் போது உள்ளுக்குள்ள சேலஞ்ச் வரும்போது தான் அண்ணனுக்கு தெரியும் என்ன விஷயம்ன்றது. அவர் காலிலேயே ரத்தம் வரும், அவ்வளவு ஷாட்டா கொடுப்பாரு. தன்னோட கால் நகத்திலே குத்திப்பாரு பால். சார் ஸ்பின்னருக்கு வந்துட்டு அசிஸ்டன்ஸ் இல்லையா அப்படின்றத நான் உங்கள்ட்ட ஆரம்பத்திலே கேட்டிருந்தேன். இன்னைக்கு இந்த சித்தார்த் இருக்காரு தெரியுமா, சித்தார்த்தோட பவுலிங்க்கு வந்து ஒரு ஒரு அக்சர் பட்டேல் டைப்பு, ஒரு ஒரு நல்லா அந்த மாதிரி போடக்கூடிய ஒரு பவுலர் அவருக்கு இன்னைக்கு வந்துட்டு அவரோட லைன் அண்ட் லென்த்தே வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ரொம்ப ஃபுல்லிஷா போட்ட மாதிரி இருந்துச்சு. பேட்ஸ்மேன் அழகா ஆன் த ரைஸ் அடிக்கிறதுக்கான ஒரு பவுலிங்கா நிறைய போட்டு இருந்தாரு. மேபி கொஞ்சம் பேக் ஆஃப் த லென்த் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாருன்னா அதுக்கும் டீப்ல வந்து பின்னாடி வந்து லெக் சைட்ல தூக்கி அடிக்கிறாங்க. ஸோ மேபி அவரமா ஒரு பவுலர் ஒரு விக்கெட் டேக்கிங்கா இன்னைக்கு இருந்திருந்தா தான் கொஞ்சம் ஏதாவது அவங்களால ஸ்டாப்பே பண்ண முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வேற வந்துட்டு ஸ்பின்னர்ஸை கொண்டு வரேன்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஆவேஷ் கான் ஒரு ஓவர் போட்டாரு. அந்த ஓவர்ல அவர் சொல்லிட்டாரு, இந்த பாலை குடி, இவங்களுக்கு கொஞ்சம் கூட பவுலருங்கிற மரியாதையே இல்லை, என்னை மானாவரியா அடிக்கிறாங்க, நான் இவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்லி பிரப்சிம்ரன் அடிச்சு அடி அந்த ஒரே ஓவர்ல ஓட்டார் ஆவேஷ் கான். ஸ்பின்னர்ஸை இறக்குனாங்க இவங்க, பட் எந்த ஸ்பின்னர்ஸ்னாலுமே ஒரு டென்டே கிரியேட் பண்ண முடியல இன்னைக்கு. ஸோ அதனாலதான் பேட்டிங் பேரடைஸ். நீங்க சொல்ற பாயிண்ட் ரைட். என்னன்னா இப்ப ஜஸ்ட் பால டக் பண்ணிட்டு சில பேட்டர்ஸ் போறாங்கன்னா யூ கேன் அஃபோர்ட் டு டாஸ் த பால், இன்னும் கொஞ்சம் மேலன்னு போடலாம். சித்தார்த் அந்த டைப் போலரே கிடையாது. என்னன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் போன சீசன் வந்து விராட் கோலிக்கு அவர் பவர் பிளேல போட்ட போலிங் அந்த பால் நீங்க பாருங்க. விராட் கோலி பேட்டை தூக்கக்குள்ள பட்டு வந்து அடிக்குது பேட்ல. அந்த ஸ்பீட் மேபி பிச்சஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அப்போ இருந்தாலும் இப்போ ஐ see this guy has got a tendency to slightly toss the ball. அந்த ஸ்லைட் டாஸ் உங்க மைண்ட்ல வரும்போது பிரப்சிம்ரன் வதேரா மாதிரி பிளேயர்ஸ் 2 ஸ்டெப் வெளில வந்துடுறாங்க. நீங்க ரன்னர்ல ஓடி வரும்போது அவங்க வெளில வந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. இவர் யூஸ்வலா ஃபாஸ்ட் ஸ்டேஷன் பிளாட்டா போடுற பால நீங்க ஃப்ரண்ட்ல அடிக்கவே முடியாது. இப்ப ஃப்ரண்ட்ல அடிக்கிறாங்கன்னா அவர் ஏதோ கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு தோணுது. பெட்டர் டு ரிவர்ட் இஸ் ஒரிஜினல் ஸ்ட்ரைக். அப்படி போட்டாருனா தான் பட்டு அந்த பேட்ல அடிக்கும். அதை வந்து பேக் ஃபுட்ல அடிக்க போனாங்கன்னா மிஸ்டேக் லோக்கலா போயிடும் கேட்ச். ஸோ அவர் அந்த பழைய ஸ்டைல்ல போடுறது பெட்டர். சாய் கிஷோருக்கு இதே தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சார் மேக்ஸ்வெல் இன்னைக்கு வந்து ஒரு பிரேக் த்ரூ, இன்னைக்கு மட்டும் கிடையாது, எல்லா நாள்லயும் ஒரு பிரேக் த்ரூ பவுலரா இருந்துட்டே இருக்கிறாரு. பஞ்சாபுக்கு வராரு. இவங்களுடைய பழைய டீமுக்குலாம் என்ன வருத்தம்னா, பஞ்சாப் கிங்ஸ் மாதிரி டீமுக்குலாம் இவர் போன தடவை ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீம்ல இருந்தாரு, அப்ப நல்லா விளையாடல, சரி வேணான்ட்டு அனுப்பணும். அப்ப போனா அந்த டீம்ல போய் நல்லா விளையாடினாரு, அப்புறம் திரும்ப சோ இந்த கிளென் மேக்ஸ்வெல்ங்கிறவர் வந்துட்டு ஒரு அன்பிரடிக்டபிள், மத்தவங்களுக்கு இல்ல அவருக்கே. சோ அதனால இன்னைக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு பிரேக் த்ரூ பவுலரா ஒரு பார்ட் டைம் பவுலிங்ல வந்து கொடுக்குறாரு. இந்த சீசன்ல இது வரைக்கும் விளையாடின இதுக்கு முன்னாடி மேட்ச்லயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு அவருடைய விக்கெட் டேக்கிங். சோ அவர் ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றாங்க அவங்க விக்கெட்டே கிடைக்காத நேரத்துல. கிளென் மேக்ஸ்வெல் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா இருக்கும். சாதாரணமா வந்து இப்படி போடுவாரு, அவர் டேர்ன் ஆகாது. ஆனா ஆக்ஷன் பாத்தீங்கன்னா டேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அவர் வந்து ஆஃப் த டோஸ் ஆடலான்னு போவாங்க. ஆனா பார்த்தா கேட்ச் பாயிண்ட் பக்கம் போகும். பொய் போலிங் இங்கெல்லாம் லீக்ல சொல்லுவோம், சரியான பொய் போலிங். வர உடம்பெல்லாம் வளைச்சு கையெல்லாம் வளைப்பாங்க. ஆனா பந்து ஸ்லிப் பக்கம் இப்படி போயிட்டு இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல. அந்த டைப் போலர் அவர். அதனால இட் லுக்ஸ் வெரி ஈஸி. ஸோ உங்களுக்கு துரு எங்கேயா சான்ஸ் எடுக்கலாமான்ட்டு. பட் அவருடைய பெஸ்ட் இன்னும் போடல. இந்த சீசன் அவருடைய பெஸ்ட் போட்ட மாதிரி தெரியல. மேபி நீ விக்கெட் எடுத்துக்கலாம், இம்பார்ட்டன்ட் விக்கெட். பட் அவருடைய பெஸ்ட் போடல. அவரை நம்பி நீங்க வந்து இதுல பவர் பிளேல கொண்டீங்கன்னா
அவரு அந்த விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி ஒன்று இருக்கு எப்பவுமே. ஷர்துல் தாக்கூருக்கு முன்னெல்லாம் இருக்கும் அந்த டைப்ல. பிஷ்னாய், சஹலுக்குலாம் இருக்கிற மாதிரி அவருக்கு அந்த அபிலிட்டி இருக்கு. பட் இஸ் நாட் bowling at his best. But definitely a sensible captain will use him in the power play. லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் த பவுலர் சைட் சார். இந்த சைட்லயும் சரி அந்த சைட்லயும் ரெண்டு டீம்லயுமே எனக்கு யாருமே எனக்கு வந்து ஒரு இந்த பிட்ச்ல ஓகே அடிக்கிறாங்க, பேட்டிங்க்கு நல்லா தோதா இருக்குது, அப்ப நம்ம கொஞ்சம் பாலை வந்துட்டு ஸ்லோ பண்ணி போடணும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரெண்டு டீமோட பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர்ஸ் வெரி லெஸ். இப்போ ஒரு ட்ரெண்ட் போல்ட் மாதிரியோ இல்ல ஒரு சந்தீப் சர்மா மாதிரியோ இந்த மாதிரி எந்த பவுலருமே இங்க ஐபிஎல்ல நல்லா தேர்ந்தெடுத்த பவுலர்ஸா இங்க யாரும் இல்ல. இப்போ ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு இப்பதான் கொஞ்ச நாளா போடுறாரு. அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த சைடு ஆவேஷ் கான் வந்து ஓரளவுக்கு நல்லா போட்டுருக்கலாம். பட் எல்லாருமே வந்து இந்த ஸ்லோ பால்ஸே யூஸ் பண்ணாம நிறைய வந்துட்டு ஃபுல்லிஷாவே போட்ட மாதிரி எனக்கு தெரிஞ்சது. பிகாஸ் இப்போ வேற யாராவது ஒரு டீம் ஒரு நல்ல பவுலர்ஸா இருந்தாங்க அப்படின்னா பேட்ஸ்மேன் அடிக்க விடாத மாதிரி கொஞ்சம் நல்ல ஸ்லோ பாலா போட்டு போட்டு பண்ணிருப்பாங்க. அதை யாருமே இன்னைக்கு பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதனாலதான் ரெண்டு சைடுமே ரன்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ரன் ஈஸி. ஏன்னா இந்த பிட்ச் வந்து ஃபேவரிங் பேட்டர்ஸ் தான். நீங்க கால ஃப்ரண்ட்ல வச்சு அடிக்கலாம், என்ன ஸ்ட்ரோக்னு அடிக்கலாம். பாருங்க, வதேரா வர்றாரு, உள்ள வர்றாரு, பூந்து விளையாடுறாரு, என்ன ஸ்ட்ரோக்னு ஆடுறாரு நினைச்ச மாதிரி. ஹோல்டாய் வர விக்கெட்ஸ்ல அந்த மாதிரி ஆட முடியாது. ஸோ அதனால இப்ப இங்க வந்து போலர்ஸுக்கு இன்னும் பெரிய சேலஞ்சு. நீங்க ஒரு டெட்லியான ஒரு யார்கர் போடணும், டெரிஃபிக் டிஸ்கைஸ்ல நீங்க நக்கல் பால் போடணும், ஸ்லோ ரன் போடணும், வைட் ஆஃப் டிஸ்டன்ஸ் போடுறதுலாம் இருக்கு. எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியண்டா தான் முடியும். அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்க. அஸ்வின் வந்து ரன் அப்ல ஓடிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு நின்றுட்டு டபால் வைடா போட்டாரு பாருங்க, அந்த ஸ்டம்பிங், ரனோட ஸ்டம்பிங். ஸோ அந்த லெவலுக்கு நீங்க வந்து பயங்கரமா யோசிக்கணும். விக்கெட் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்ததுன்னா கூட நீங்க ஓகே ஓரளவுக்கு உங்க போலிங்க போட்டுடலாம். பிச்சு கம்ப்ளீட்டா பேட்டிங் பேரடைஸ் ஆகும்போது அவுட் ஆஃப் த பாக்ஸ் டெரிஃபிக்கா நீங்க திங்க் பண்ணணும். உங்க ஃபீல்ட் செட்டிங் திங்க் பண்ணணும். நிறைய T20ல போலர்ஸ் பாவம் பாஸ். ஏன்னா சின்ன 60 யார்ட் சர்க்கிள் டியூ ஃபேக்டர் இருக்கு, பால் ஸ்லிப் ஆகும். ஃபண்டாஸ்டிக் குவாலிட்டி ஆஃப் பேட்ஸ், தட்னாலே சிக்ஸ், டெய்லண்டரே வந்து தட்னா சிக்ஸ், ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுவாங்க. ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு நீங்க ஃபீல் வைக்க முடியாது. மேக்ஸ்வெல் வந்த உடனே ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடுறாருன்னு சொல்லிட்டு பாயிண்ட்டுக்கு மேல டீப் பாயிண்ட் வைப்பீங்க. எவ்வளவு வைக்க முடியும்? பவர் பிளேயர் வந்தா முடியாது. ஸோ ஒருத்தர் வைக்கலாம். அப்படி ரிவர்ஸ் ஸ்வீப் ஆடாம நார்மல் ஸ்வீப்பே மிட் புல் ஆட்டுறதா கஷ்டம். இது ஒண்ணுதான், இந்த ஸ்விட்ச் ஹிட்டிங் ரிவர்ஸ் ஸ்வீப்லாம் இருக்கிறதுனால நீங்க போலர்ஸ் பிளேமே பண்ண முடியாது. அதாவது அவங்க நல்லா போட்டாங்கன்னா லக் தான். So we will end the video with this thing. இன்னைக்கு நிக்கலஸ் பூரான் வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த எண்ட் தான் கொஞ்சம் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் அடிக்க ஆரம்பிக்கும் போது அவர் இன்னிங்ஸ் முடிச்சுட்டாங்க. அதே மாதிரி தான் ஆயுஷ் படோனியும் கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் ஒரு 15 to 18 பால்ஸ் கிட்ட 20 பால்ஸ் கிட்ட ரொம்ப பொறுமையா தான் ஆட்டிருந்தார். ரன் பால் ஆட்டிருந்தார். அதுக்கப்புறம் தான் அடிக்க முடிஞ்சது. ஒரு சைடு இதுக்கான ஃபேக்டர் என்ன அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஃபெர்கியூசனா இருக்கட்டும் இல்ல எந்த பவுலரா இருந்தாலும் வந்து டிக் பண்ணி அடிக்க முடியாத மாதிரி கொஞ்சம் நல்லா ஃபுல்லிஷா உள்ள போட்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களால வந்து அடிக்க முடியல. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அவங்களால அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஸோ அவங்களோட பேட்டிங் அப்ரோச்லயுமே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா நீங்க சொல்ற அந்த சிஎஸ்கே வந்து இந்த மாதிரி ரொம்ப டஃப்பான பால்ஸ் போடும்போது சிங்கிள் தட்டி சிஎஸ்கே வந்து அந்த டெத் ஓவர்ஸ் ஆடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து ஒரு ஆயுஷ் படோனியோ இல்ல வந்துட்டு அவங்களுடைய பேட்டிங் லைனப்ல இருந்த யாருமே அந்த அந்த டஃப்பான பால்ஸ் அப்போ வந்து ஒரு மிடில் ஓவர்ஸ் மாதிரி நெகோஷியேட் பண்ணி சும்மா சிங்கிள் தட்டணும், கடைசி 6 ஓவர்ல ஆடிக்கலாம் அப்படின்ற அந்த யூஸ்வல் பழைய ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த T20 மைண்ட் செட் இன்னைக்கு அவங்க ஆடினாங்களோன்னு தோணுச்சு. இல்ல அப்படின்னா அவங்களால இன்னும் கொஞ்சம் ரன்ஸ் பெருசா வச்சிருக்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சஹல் வந்து இப்போ புறான்னு போடுவது தூக்கி அடிச்சா சிக்ஸ்லாம். ஆனா அவுட் ஆன பால் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பேட்டை வச்சு சுத்துறதுக்கு ரெடியா இருக்குச்சு. பியாண்ட் இஸ் ரீச், இஸ் a ஷார்ட் மேன். அவர் பியாண்ட் இஸ் ரீச் வைட் அவுட் சேஃப்டம் போட்டார். அதனால ஃபென்ஸ்ல அவுட். ஸோ இவங்க போலிங் வந்து எல்எஸ்ஜிக்கு இவங்க பஞ்சாப் போலிங் போடும்போது ரன் ரேட்டிங் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க முதல்ல. அண்ட் இவங்களும் விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. பட் அவங்க இன்னோவேட்டிவ் அண்ட் இம்ப்ரோவைசிங் நிறைய பண்ணதால இந்த ஸ்கோரே வந்தது. இல்ல முதல்ல வராத மாதிரி 130 பொட்டலமாயிடுற மாதிரி இருந்தது. பதோனி எல்லாம் பதோனி சமத்லாம் டாப் கிளாஸா இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க. அதனால அதுக்கப்புறம் ரன் வந்தது. ரைட், ஓகே சார். இன்னைக்கு இந்த மேட்ச் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சா இருந்திருக்கு. நாளைக்கு அது மாதிரியே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா மேட்ச் வருமா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க எப்படி முடிக்க போறீங்க? எடுத்த உடனே ஏப்ரல் ஃபுல் சொல்லிட்டீங்க, அதனால இன்னைக்கு எதுவுமே வேணாம், அப்படியே முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இதுக்கு சிஎஸ்கேக்கு பேர் மாத்திட்டாங்க. அது இப்ப லேட்டஸ்டா பார்த்தேன். இப்பதான் சென்னை சூப்பர் சிங்னு போட்டாங்க. ஏன்னா மகேந்திர சிங் தோனி தான் எல்லாமே சொல்லிட்டு. சாரி, அது ஏப்ரல் 1 மோட்லயே இருக்கேன். இல்ல சிஎஸ்கே தான். இதோட இந்த வீடியோ நம்ம அப்படியே முடிச்சுப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். நாளைக்கு நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது பாலம். தேங்க்யூ சார். மறுபடியும் சந்திப்போம். அண்ட் பிஃபோர் வி சைன் ஆஃப், நான் கேள்விப்பட்டேன் ஏப்ரல் 1 அடுத்த நாள் ஏப்ரல் 1 தான் வருதான். நான் அந்த குரு விட்டு வெளியே வரல, விட்டு போறோம். ஏப்ரல் 4 நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம் நம்ம. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஆன் RRR.